அஸ்ஸலாமு டே 7 இஃப்தார் ஸ்பெஷலுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈஸியான சாகோ ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் பால் கொதிச்சுட்டு இருக்கு. அதில் உங்களுக்கு எந்த அளவு மில்க் மேட் தேவையோ அந்த அளவு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொதிச்சுட்டு இருக்க பால் இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் ஆட் பண்ணோடனே ரொம்ப கெட்டியாகிடும். இது லைட்டாக கெட்டியானோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட ஜவ்வரிசி ஆட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து சில் பண்ண விட்டுடலாம். 1 ஹவருக்கு மேலே சில் ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து 2 டைப் ஆஃப் கிரேப்ஸ், ஆப்பிள், பனானா, பொமோகிரானேட் இருந்து நான் அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மேலே கொஞ்சமாக ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் இல்லாமல் சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு பசங்களாம் இந்த டே 7 இஃப்தாருக்கு ரொம்பவும் விரும்பி சாப்பிட்டாங்க. எல்லா சின்ன பசங்களுக்கும் இது ரொம்பவும் பிடிக்கும். இன்றைக்கி டே 7 இஃப்தார் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா, மேங்கோ ஜூஸ், அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி செஞ்சுருந்தோம். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த சாகோ ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் செஞ்சுருந்தோம்.